தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயருக்கு திருப்புகழ்ச்சியும் கனமும் உண்டாகட்டும். தலைகளை வணங்கி நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இறைவேண்டல் செய்வோம். பெற்றோராகி அன்பு நிறைந்த ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே நாங்கள் உம்மை வழிபடவும் உம்முடைய திருப்பாதத்தை பற்றி கொள்ளவும் இப்பெருந்தொற்று காலங்களிலே தேவரீர் நாங்கள் உம்முடைய திருப்பிரசனத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்கவும் உம்முடைய பாதுகாப்பையும் தேவரீர் நீர் அருளுகிற தெய்வீக உம்முடைய ஆற்றலையும் எங்களுக்குள் தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் இவ்வழிபாட்டின் வழியாய் தேவரீர் உம்முடைய திருச்சமூகத்திலே இந்த காணொலியின் வழியாக காண்கிற அத்துணை பேரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய திருப்பிரசன்னம் எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், நம்பிக்கை ஊட்டட்டும். நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். அன்பிற்குரியோரே, இந்த மகிழ்ச்சியான திருநாளிலே மீண்டுமாக புதியதொரு இந்த வழிபாட்டு திருநாளிலும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும் ஆண்டவரை வீதமாய் வழிபடவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் தொடர்ந்து உங்களோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளியின் வழியாக நான் உங்களை வாழ்த்தி இவ்வழிபாட்டிற்கு நாம் கடந்து செல்வோம். கடவுளை நாம் யாவரும் இணைந்து போற்றும்படியாக பாமாலையிலே 210வது எண் கொண்ட பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 210. கடவுளை நாம் வழிபடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தைமாம் கடவுளே, உம்முடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தேறே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நம்மிலே குறையில்லை என்று சொல்வோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருப்போம். நமக்குள் உண்மையற்று போகும். ஆனால் நம்முடைய குறைகளை அவருடைய திரு சமூகத்தில் அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி
ஆண்டவர் அவரண்டையிலே சேர்ப்பவர் அவர் ஒருவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்பி அவருடைய நற்செய்தியிலே நம்பிக்கை கொள்ளுவோம். நாம் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அறிக்கையிடும்படியாய் இரண்டாவது பாவ அறிக்கையை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களுமே நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் காணொளியின் வழியாய் வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பாராக. ஆமேன். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 31 முடிய. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகளை நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தது. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே. வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அத்தியாயம் 22ஆம் திருவசனம் முதல் 25ஆம் திருவசனம் உடைய கடவுளுடைய திருவார்த்தையை நாம் கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கேத்தாரனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் நதி கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கியவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிரே வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உத்தமமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இப்புதிய திருப்பணி ஆண்டின் இந்த துவக்க கட்டங்களிலே சந்திப்பது கடவுள் அளித்த வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ஆகவே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கென்று திருச்சபை நமக்கு அளித்திருக்கிற பொருள், படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் காட்ஸ் க்ளோரி. ஆண்டவர் படைப்பின் துவக்கத்திலே வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லி தொடக்க நூல்
படைப்பின் அத்தியாயங்களை நமக்கு விளக்குகிறது. அங்கே வார்த்தையினால் ஆண்டவர் இவ்வுலகை உருவாக்குகிறார். ஒழுங்கற்று இருந்த இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த படைப்புகள் எவ்விதமாக ஆண்டவரை உற்று நோக்குவதற்கு நம்மை அழைக்கிறது என்பதை விளங்க பண்ணுவதற்குரிய பகுதியாக இது காணப்படுகிறது. கடவுளின் மாட்சியை ஒரு பக்கம் இப்படைப்புகள் விளங்க பண்ணி கொண்டிருந்தாலும், குறிப்பாக இக்காலகட்டங்களிலே கடவுளின் தன்மைகளை உணர்ந்து கொள்வதற்கு, இவ்வுலகத்தை கடவுள் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே நம்மை ஆழ்நிலைப்படுத்துவதற்கு இந்த நாளின் சிந்தனை நம்மை அழைப்பிக்கின்றது. குறிப்பாக இந்த நாளிலே வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அத்தியாயம் 22 முதல் 25 வரை வாசிக்கப்பட்ட பகுதியை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். அனைவருக்கும் அறிமுகமான, அதிகமாய் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கேட்டறிந்த பகுதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் காற்றையும் கடலையும் கடல் அலைகளையும் எவ்விதமாய் அமைதிப்படுத்துகிறார் என்பதற்கான உதாரணமான ஒரு முன் நிகழ்வாக, குறிப்பாக சீடர்களுடைய ஆவிக்குரிய பயிற்சியிலே ஆண்டவர் இந்த முதல் சவாலை அல்லது முதல் அனுபவத்தை, அற்புதங்களை ஏற்படுத்துகிற தன்மைகளை நாம் பார்க்கலாம். இது இயற்கையின் ஊடாக அமைந்திருப்பதினாலே இந்த நாளின் இந்த பகுதியானது நம்முடைய அருளுரைக்கென்று மையமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்ட கேள்வி, இவர் யாரோ என்று சொல்லி 25ஆம் திருவார்த்தையிலே ஒரு கேள்வியை அங்கே அத்துணை சீடர்களும் எழுப்புகிறார்கள். லூக்கா 8:25, அவர்கள் அத்துணை பேரும் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறாரே, அவையும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். லூக்கா நற்செய்தியாளர் இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இங்கே முன்வைக்கிறார். இவர் யாரோ, இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற வாழ்முறையை சூசகமாக இந்த பகுதியிலே இதை வாசிக்கின்ற அத்துணை அன்பர்களுக்கும் அவர் தெளிவுபடுத்துகிறார். கிரைஸ்ட் இஸ் த லார்ட், ஆல் அபவுட் த நேஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாதி கர்த்தர் என்பதை இந்த பகுதியானது இங்கே சொல்லாமல் விளங்க பண்ணுகிறதை பார்க்கலாம். இன்றைய காலகட்ட சூழ்நிலையிலே, நம்முடைய வாழ்வு முறையிலே இன்றைக்கு நாம் இவைகளின் ஊடாக சற்று உள்நோக்கி ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், இவை அனைத்திற்கும் மேலானவர் என்பதை நம்முடைய நாவுகள் அறிக்கை செய்யவும் இந்த பெருந்தொற்று காலங்களிலே நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவரே, இங்கே படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகிறது என்பது தலைப்பாக, செம்பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படைப்பின் அனுபவத்திலே இந்த நற்செய்தி பகுதி 8ஆம் அத்தியாயம் இந்த பெரும் காற்றை, இந்த பெரும் அலையை அமைதிப்படுத்துகிற சூழலாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளின் அருளுரைக்கு முன்பதாகவே நான் அளிக்கின்ற ஒரு சில வார்த்தைகளுக்கு முகவுரையாக இவைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இங்கு பயன்படுத்துகிற இந்த பெரும் காற்று அல்லது பெரும் புயல் அல்லது தீவிரமான அலை என்று சொல்லப்படுகிற பதங்கள் இந்த நாளின் சூழலுக்கேற்ப இந்த பெருந்தொற்று என்று நான் பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த பெருந்தொற்றின் வழியாகவும் ஆண்டவர் தம்முடைய வாழ்வையும் மாட்சியையும் விளங்க பண்ணுகிறார் என்பதே இந்த நாளின் நான் பகிர்ந்து கொள்ளுகிற அருளுரையின் கருத்தாக இருக்கும். ஆகவே என்னுடைய பதிவுரையிலே, என்னுடைய இணை தலைப்புகளிலே நான் குறிப்பிடுகிற பொழுது இவைகளை நான் அதிகமாக மையப்படுத்துவேன் என்பதையும் நான் முகவுரையாக குறிப்பிடுகிறேன். இங்கே ஆண்டவர் சீடர்களை
இந்த பெரும் புயலை சந்திப்பதற்கு இங்கே ஆயத்தப்படுத்துகிறார். He prepared these disciples and said to them, let us go over to the other side. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைப்பிக்கிறார். He knew that they would encounter something or encounter a kind of a challenge in the middle of the sea. இப்பேற்பட்ட கடலுக்கு மத்தியிலே பெரும் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்று அறிந்திருந்த ஆண்டவர் இங்கே அவர்களை அழைக்கிறார். கம், let us go to the other side. வாருங்கள், நாம் அக்கறைக்கு போவோம். Now Christ led them into the storm. இந்த பெரும் காற்றை சந்திப்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி இங்கே கொண்டு போகிறார். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பெரும் தொற்றின் வழியாக ஆண்டவர் ஒரு சில காரியங்களோடு கூட நம்மை ஆயத்தப்படுத்தி இவைகளுக்கு மத்தியிலே, இந்த சவால்களுக்கு மத்தியிலே நம்மை கொண்டு போக விரும்புகிறார். We often hear that people will say, the Lord did not cause this, somebody caused or Satan caused. இது கடவுள் செய்யவில்லை, வேறொருவர் செய்திருக்கிறார், அல்லது பிசாசானவனை செய்திருக்கிறான் என்று சொல்லி பல வகைகளிலே பல நேரங்களிலே இதை குறித்து நாம் பேசுவோம். I do not come here to talk about who brought this pandemic. ஆனால் இப்பேற்பட்ட சவால்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். Dear friends in Christ, we will find comfort in trials only when we affirm God in His sovereignty and His love, in His unfailing love. ஆண்டவர் இவ்வுலகை ஆளுகிறார், நம்மை கைவிடாதவர், நம்மை நேசிக்கிறவர் என்பதை நாம் அறிந்து வாழ்கிற பொழுதுதான், நாம் அப்படி ஒரு அனுபவத்திலே ஜீவிக்கின்ற பொழுதுதான் இவ்விதமான காரியங்களோடு கூட இந்த அனுபவங்களுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். Here the storm is a kind of a metaphor for this pandemic. That is why I said in the introductory part, இங்கே நான் பயன்படுத்துகிற இந்த பெரும் காற்று அல்லது பெரும் புயல், இந்த பெரும் தொற்றிற்கு அடையாளமாக நான் இங்கே ஒப்புமைப்படுத்த விரும்புகிறேன். The metaphor is meant for the difficulties and trials of life at now. இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளுகிற சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் என்பதை இங்கே விளங்க பண்ணுகிறது. அன்பிற்குரியவரே, storms hit suddenly and without warning. அநேக நேரங்களிலே பெரும் புயல் என்பது எவ்விதமான முன்னறிவிப்பும் இன்றி திடீரென்று ஏற்படக்கூடியது. ஒருவேளை இன்றைக்கு வளர்ந்த தொழில்நுட்பங்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை முன்பதாகவே அறிவித்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் சுமார் 90 கிலோமீட்டர் முதல் 120 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும், சுமார் 145 கிலோமீட்டர் முதல் 180 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றுதான் அனுமானிக்க முடியுமே தவிர nobody can find storms hit suddenly and without warning. This pandemic also hits our life. இன்றைக்கு இந்த பெருந்தொற்று நம்முடைய வாழ்க்கையை சடுதியாக பாதித்திருக்கிறது. There was not any warning or any a kind of sign. இவைகளை குறித்ததான அனுபவங்களோ தீவிரங்களோ நமக்கு ஏற்படவில்லை, காணப்படவும் இல்லை. Storms hit those who believe in God. இப்பேற்பட்ட இந்த பெரும் தொற்று ஆண்டவரை நம்புகின்ற ஏற்றுக்கொண்ட அத்துணை மக்களையும் தாக்குகிறது, இந்த சூழலிலே கொண்டு செல்கிறது என்பதுதான் இந்த நாளின் சிறப்புக்குரிய அடையாளமாக இது காணப்படுகிறது. ஏனென்றால் இங்கே நாம் பார்க்கிறோம், the storm hit those with Christ in their boat as well as those without Christ in their boat. ஏனென்றால் மார்க்கு நற்செய்தியாளர் 4ஆம் அத்தியாயம் 36ஆம் திருவார்த்தை நாம் அங்கே வாசிக்கின்ற பொழுது the other boats were with them, மற்ற படகுகளும் அங்கே காணப்பட்டது என்று சொல்லி மார்க்கு நற்செய்தியாளர் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். there were other boats, அங்கே மற்ற படகுகளும் காணப்பட்டது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த படகிலே பயணிக்கிறார்.
இந்த பெரும் காற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்கியிருந்த படகை மாத்திரமல்ல, மற்ற படகுகளையும் அங்கே எதிர்கொண்டது. ஒருவேளை இந்த நாளின் வாழ்வின் அனுபவங்கள், நான் ஆண்டவரோடு பயணிக்கிறேன், ஆண்டவரோடு வாழ்கிறேன், ஆண்டவரோடு ஜீவிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு காணப்படக்கூடிய சவால், இன்றைக்கு காணப்படக்கூடிய இந்த தொற்று அத்துணை பேரையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவரே, ஒவ்வொரு வாரங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு அருமையானவர்களை நாம் இழந்து ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு முறைகளிலே நம்மை பாதிக்கக்கூடிய எத்துணை நிகழ்வுகள் இந்த பெருந்தொற்றினால் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. Christians are not magically exempted for the storms of life. இந்த பெரும் காற்று, இந்த பெரும் தொற்று என்கிற இந்த சூழலிலே கிறிஸ்தவர்கள் இதிலிருந்து விதிவிலக்கப்பட்டவர்கள் அல்ல. அனைவரும் இந்த கடலிலே பயணிக்கக்கூடிய சூழல், அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த காற்றை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். ஒருவேளை அநேக நேரங்களில் நமக்குள் ஏற்படுகிற சூழல்கள், ஆண்டவரோடு கூட நான் வாழ்கிறேன், ஆண்டவருக்காக நான் பணியாற்றுகிறேன், அல்லது ஆண்டவருக்காக நான் திருப்பணியாற்றுகிறேன் என்று பல நிலைமைகளிலே நாம் முன்வைத்தாலும், we never exempted from this journey. இந்த பயணத்தில் இருந்து நாம் விதிவிலக்கப்பட்டவர்கள் அல்ல. இவைகளை நாம் நினைவு கூறுவதற்கு குறிப்பாக அழைக்கப்படுகிறோம். Storms hit even when we serve Christ. இந்த பெரும் காற்று நாம் ஆண்டவருக்கு பணி செய்கின்ற பொழுது கூட நம்மை அதிகமாய் பாதிக்கிறது. இன்றைக்கு கூட எங்களுக்கு அருமையான ஒரு மருத்துவரை இந்த காலையிலே நாங்கள் எழுந்துதான் இங்கே வந்திருக்கிறோம். பற்பல சூழல்கள் ஒவ்வொரு நாளும் storms hit believers and also who serves in Christ. ஆண்டவருக்கு பணியாற்றுகிற அன்பு பணியாளர் வாழ்க்கையின் எத்துணை வேதனை. இந்த சீடர்கள் இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். just they obeyed unto the word God. ஆண்டவர் சொன்னார், let's go to the other side. These men who had committed their lives to Christ and they obeyed, and he led them straight into a storm. நேரடியாக அவர்களை அங்கே கொண்டு செல்கிறார். அப்படித்தான் ஆண்டவருக்கு எப்பொழுதெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறோமோ, ஆண்டவருக்கு எப்பொழுதெல்லாம் நாம் பணியாற்றுகிறோமோ, ஆண்டவருக்கு எவர்களெல்லாம் உண்மை மனதோடு சேவை செய்கிறார்களோ அவர்களை இப்பேற்பட்ட அனுபவங்களின் வழியாகத்தான் ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். அதற்கான பயணம்தான் இது. போராட்டங்கள், இழப்புகள், பரிதவிப்புகள் எத்துணை. ஆனால் ஆண்டவர் இவைகளினூடாகத்தான் நம்மை அழைக்கிறார். கம், லெட்ஸ் கோ ஓவர் டு தி அதர் சைட். வாருங்கள், நாம் அக்கறைக்கு செல்லுவோம். ஒருவேளை சீடர்கள் அநேகர் மீனவர்களாக இருந்ததினாலே அறிந்திருப்பார்கள். காற்றின் தன்மை, கடலின் அசைவு அனைத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, நாம் ஒரு நாள் கழித்து மறுநாள் அக்கறைக்கு செல்வோம், ஏற்புடைய சூழல் இல்லை என்று சொல்லி. But they obeyed unto the God word and Christ led them straight away into the storms of life. 4 குறிப்புகளை நான் இந்த நாளிலே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். முதல் குறிப்பு, this pandemic reveal our distorted view of the problem. இந்த பெருந்தொற்று நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சவால்கள் அல்லது பிரச்சனைகளை முன்னிறுத்துகிறது. இவைகளோடு கூடத்தான் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த பெருந்தொற்று நம்மை எடுத்து காட்டுகிறது. It reveals our distorted view of the problem. அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடத்தில் சொல்வதற்கு நாம் அச்சப்படுகிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய அனுபவங்களின் நிமித்தம் நம்முடைய தேவைகளை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயங்குகிறோம். ஆனால் இங்கே அனுபவமிக்க மீனவர்கள் தான் இங்கே அச்சப்பட்டார்கள். This pandemic reveal our own problems.
our own weaknesses. This is the only incident in the Bible Jesus was asleep. ஆண்டவர் இங்கே நித்திரையாய் இருந்தார் என்று சொல்லப்படுகிற பதமானது திருமறையிலே இந்த இடத்தில் மாத்திரம்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Now these disciples needed Jesus. இந்த சீடர்களுக்கு இப்பொழுது ஆண்டவர் தேவை. ஆகவே தான் தேடுகிறார்கள். Where was he? என் ஆண்டவர் எங்கே? என் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? They sacked out in the back of the boat. அவர்கள் இந்த படகிற்கு பின்புறத்திலே அவர்கள் சற்று பார்க்கிறார்கள். இந்த படகின் உள்கட்டத்தை பார்க்கிறார்கள். ஆண்டவர் அங்கே நித்திரையாய் இருந்தார். Jesus was there with them. அவர்களோடு கூட தங்கி இருந்தார். He was there in the boat. படகிலே அல்லது இந்த கப்பலிலே அவர்களோடு கூட பயணித்தார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சவால்கள், சோதனைகள், போராட்டங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கும் அதே அருள்நாதர் இந்த பெருந்தொற்று காலங்களிலே நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை நம்பிக்கை ஊட்டுகிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, தவிப்புகளுக்கு மத்தியிலே, இழப்புகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். Just he was behind. நமக்கு பின்புறத்தில் இருந்து அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். Now they sacked out back of the boat. இவர்கள் சற்று திரும்பி பார்க்கிறார்கள். Jesus was there. He has promised. அவர் எதை வாக்களித்தாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பவுலடிகளார் ரோமர் 8ஆம் அத்தியாயம் 38-39 சொல்லுகிற போது சொல்கிறார், யார் என்னை ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து பிரிக்க முடியும்? Who can separate us from the love of God? ஆண்டவருடைய திருசமூகத்திலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? Wherever you are in the storm, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே, எந்த கட்டங்களிலே நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. He is there. அங்கே அவர் இருக்கிறார். The first thing we must do it in the storms of life. We should affirm that Jesus is with me. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட தான் இந்த பயணத்திலே பயணிக்கிறார். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இந்த வேதனையிலே, இந்த பாரத்திலே, இந்த கடினத்திலே அவர்தான் என்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் என்னோடு கூட இருக்கிறார். We must trust Jesus the Lord in the storms of life. இந்த பெருந்தொற்று காலங்களிலே நாம் ஆண்டவரை முழுவதுமாய் நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அரைகுறை நம்பிக்கையிலிருந்து முழுவதுமாய் பற்றிக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். He created this storm not to chasten them, but to make them have faith in God. இங்கே சந்திக்கின்ற புயல், இங்கே சந்திக்கின்ற எதிர்காற்று, இங்கே சந்திக்கின்ற பெருந்தொற்று நம்மை வீழ்த்த அல்ல, நம்மை அழிக்க அல்ல, மாறாக நம்முடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டுவதற்கு, நம்முடைய விசுவாசத்திலே பெருகுவதற்கு. That is why I said this pandemic reveals our distorted view of the problems, our inner problems. இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் கண்டறிவதற்கு, என்னுடைய தடுமாற்றங்களை கண்டறிவதற்கு, in life there will be storms. We are to maintain our calm. In life there will be challenges. There will be stress. இவைகள் எல்லாம் உண்டு. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்றார். They had been in the storms on this lake many other times. இதே கடலிலே அவர்கள் எத்துணை முறை இந்த சவால்களை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஆனால் இந்த சவால், இன்றைக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு அவர்களை சற்று உள்வாங்குவதற்கு, அவர்களை யார் என்பதை உள்நோக்குவதற்கு அழைப்பதற்கான ஒரு சம்பவமாக இது காணப்படுகிறது. எத்துணை முறை அவர்கள் பயணித்தார்கள் இந்த கலிலேய கடலிலே, எத்துணை முறை அவர்கள் பெருங்காற்றை சந்தித்திருப்பார்கள். ஆனால் இம்முறை சந்தித்தது ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு. This journey of pandemic, it is not just to create a panic in our life. It proclaims
The God is working even today. ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய வேதனைகளிலே, நம்முடைய சூழல்களிலே அவர் பங்கு பெறுகிறார். அவர் பங்கு பெறுகிறார். ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்கிற அநேக நேரங்களிலே நமக்குள் ஏற்படுகிற பக்குவங்கள், ஆனால் இப்பேற்பட்ட சூழல்கள் நம்மை ஆண்டவரை உள்நோக்குவதற்கு, அவரை உற்று நோக்குவதற்கு அழைக்கின்றது. The Lord uses it to reveal a new areas where we need to learn and to trust Him. ஆண்டவரை நம்புவதற்கு, அவரை உற்று நோக்குவதற்கு புதிய சூழல்கள், புதிய சவால்கள் ஆண்டவர் நமக்கு உருவாக்குகிறார். We all must come to know our weaknesses so that we will rely on the Lord's strength. அப்பொழுதுதான் ஆண்டவர் தருகிற அந்த பலத்திலே நாம் நிலைத்திருக்க முடியும். Storms often show us things that we don't see in common times. ஒருவேளை அநேக நேரங்களிலே கற்றுக்கொள்ள இயலாத அனுபவங்கள் இப்பேற்பட்ட நெருக்கமான காலங்களிலே தான் கற்றுக்கொள்ள முடியும். நமது வாழ்வின் பிரச்சனைகள் என்ன? இரண்டாவது குறிப்பு, பேண்டமிக் ரிவீல் அவர் டிஸ்டார்டட் வியூ ஆஃப் ourselves, who we are. இந்த பெருந்தொற்று நம்மை யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, பழைய பாடல் பக்தன் பாடுகிறார், உண்மை எனக்கு காட்டையா, காட்டாமல் ஒளித்தன்ன விளையாட்டையா. அநேக நேரங்களிலே நம்மை யார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த பயணத்தின் இரண்டாம் கட்டம் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். ஒருவேளை இந்த பெருந்தொற்றின் அனுபவங்கள் நம்மையே யார் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. The storm surprised them, but it did not Jesus. இங்கே ஏற்பட்ட இந்த பெரும் புயல் அவர்களுக்கு பெரிய ஒரு வியப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் இயேசுவுக்கு அல்ல. ஏனென்றால் அவர் அமைதியோடு கூட நித்திரையாயிருந்தார். இவர்கள்தான் பயந்தார்கள். Your storms do not surprise Jesus even today. இன்றைக்கும் ஒருவேளை நம்மை சுற்றி, இன்றைக்கு நமக்குள், நம்முடைய சமுதாயத்திற்குள், நம்முடைய தேசத்திற்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பெருந்தொற்று நமக்குள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் இயேசுவை அல்ல. So what we do? இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? Just let us go to Jesus amidst of this pandemic, amidst of this storm. இந்த பெரும் தொற்றின் வழியாக நாம் ஆண்டவரை சந்திப்பதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். The disciples exactly cried, Master, Master, we are perishing. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அவர்கள் எழுப்பிய வார்த்தை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் மடிந்து போகிறோம். 8ஆம் அத்தியாயம் 24ஆம் திருவார்த்தை. They thought that they all were going to drown. அவர்கள் எல்லாம் மூழ்கிவிடப் போகிறார்கள் என்கிற அச்சம். In their panic, disciples had a distorted view of the problem. Jesus rebuked the disciples. ஆண்டவர் இங்கே சீடர்களை கடிந்து கொண்டார். The fear was excessive. அவர்களிடத்தில் காணப்பட்ட அச்சம் பெரும் அச்சம். இங்கே காணப்பட்ட புயல் பெரும் புயல். இன்றைக்கு காணப்படுகிற சூழல் பெரும் தொற்று. இன்றைக்கு நம்மை அமைத்துக் கொண்டிருக்கிற காரியம் பெரும் பயம், தீவிர அச்சம், சாதாரண அச்சம் அல்ல. எக்ஸசிவ் ஃபியர், எக்ஸசிவ் ஃபியர், அளவுக்கு அதிகமான பயம் நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. Some fear is useful because it leads us to take prevention. சில நேரங்களிலே சில பயங்கள் நமக்கு அவசியம், அது நம்மை பாதுகாப்பதற்கு. Sometimes fears makes us to spring immediate action. சில நேரங்களிலே ஏற்படுகிற பயம் சில காரியங்களை உடனடியாக தீவிரித்து செய்வதற்கு. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பயம் அது அளவுக்கு அதிகமான ஒரு பயம். மாஸ்டர், மாஸ்டர், we are perishing. நாங்கள் அழிந்து போகிறோம் சுவாமி. They probably included Jesus
ஏனென்றால் அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆங்கில பதம் இப்படி சொல்லுகிறது, we are perishing master, we are perishing. நாம் அழிந்து போகிறோம், நாம் அழிந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவரே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் they were fearing for their own lives. முதலாவது அவர்களுடைய அச்சம் தங்கள் வாழ்வை பற்றியதான அச்சம். The only hope the disciples had is to go to Jesus. அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் இந்த வாழ்வின் அனுபவங்களிலிருந்து, இப்பேற்பட்ட இந்த தொற்றின் வேதனைகளிலிருந்து அவர் ஒருவர்தான் நம்மை மீட்டெடுக்க முடியும் என்கிற பெரிதான நம்பிக்கை. அன்பிற்குரியவரே, அந்த நம்பிக்கையின் வழியாக நாம் அதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Let us look ourselves. இன்றைக்கு நம்மை நாம் உற்று நோக்குவோம். எத்துணை நேரம் பயணித்த இந்த மனிதர்கள், மீனவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை தேடுகிறார்கள். எத்துணை நாள் நம்பியிருந்த காரியங்கள், எத்துணை நாள் நம்பியிருந்த வாழ்வின் சூழல்கள் இன்றைக்கு கைவிடப்பட்ட சூழல்கள். ஆண்டவரை நம்பிக்கை கொள்வதற்கான நேரம். This pandemic leads us to see ourselves that who we are. நாம் யார் என்பதை சற்று உள்நோக்கி ஆண்டவருடைய திருப்பிட தண்டையிலே, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லையப்பா, நான் உம்மை மாத்திரம் நம்பி இந்த பயணத்திலே நான் பயணிக்க விரும்புகிறேன் என்று அர்ப்பணிப்பதற்கான நேரம். மூன்றாவது குறிப்பு, this pandemic reveal our distorted view of the Lord Jesus and his power. இந்த பெருந்தொற்று ஆண்டவருடைய வல்லமையையும் அவருடைய ஆளுகையையும் நமக்கு விளங்க பண்ணுகிறது. ஒருவேளை இந்த நாளின் பொருள் கடவுளுடைய மகிமை என்பதை குறிப்பிடப்பட்டிருந்தாலும், ஒருவேளை இந்த காலகட்டங்களின் சூழலிலே நான் இன்றைக்கு இந்த பகுதியை தொடர்புபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவை விளங்கிக் கொள்வதற்கு, ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு அவர் வலிமையுள்ளவர், இவைகளையும் தாண்டி வலிமையுள்ளவர் என்பதிலே நம்பிக்கை கொள்வதற்கான நேரமாக இது கருதப்படுகிறது. Therefore I said it, this pandemic reveal our distorted view of our Lord Jesus Christ and his mighty power. In fact, there are times when even the desperation comes into our life. பாதிக்கப்படுகிற, வேதனைப்படுத்துகிற எத்தனையோ நேரங்களிலே சூழல்கள் நம்மை எதிர்கொள்ளுகிறது சடுதியாக. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை அந்த பயணங்களிலே நாம் உணர்வதற்கான நேரமாக இது அழைக்கப்படுகிறது. Cast your burden on the Lord. He will care for you. உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். ஆண்டவருடைய அருள் வார்த்தை இது, ஆண்டவருடைய அருள் வார்த்தை இது. Do you know that God is willing to help you in this pandemic? Because God has helped them in this storm. இந்த பெரும் காற்றிலே ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். இந்த பெரும் தொற்றிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவர் எல்லா விதங்களிலும் செயல்படுவதற்கு, அவர் நம்மோடு கூட பயணிப்பதற்கு, அவரை உறுதியாய் நாம் பற்றி கொண்டு அவரை உற்று நோக்குவதற்கு அழைக்கப்படுகிறோம். யோனா வாழ்வின் பயணத்திலே பார்க்கிறோம், the storm of disobedience. When Jonah cried out to God, God calmed the storm. ஆண்டவர் அங்கே அமைதிப்படுத்தி யோனாவை விடுவித்தார். When the disciples woke up Jesus calmed the storm. சீடர்கள் இயேசுவை எழுப்பினார்கள், அங்கே இயேசு கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தினார். No matter what kind of storm you are going through today, இன்றைக்கு எவ்விதமான தொற்றினால், எவ்விதமான வேதனையினால், எவ்விதமான சவால்களினால் நீங்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. When there is a purpose of God, we need to go through the storm for some times. இந்த சவால்களுக்கு மத்தியிலே சிறிது காலம் நாம் பயணித்துத்தான் ஆக வேண்டும். God will give the grace of this period.
ஆண்டவருடைய கிருபையை இந்த காலங்களிலே நமக்கு பெருக பண்ணுவார். The disciples asked in wonder, who then is this? யார் இவர்? 25ஆம் திருவார்த்தையிலே யார் இவர், யார் இவர், காற்றையும் கடலையும் அதட்டுகிறாரே யார் இவர்? That was their problem. They really did not realize who Jesus was. ஆண்டவர் இயேசுவை யார் என்பதை அவர்கள் உணரவில்லை. If they had known, they would not have been so amazed. அவர்கள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தால் இப்பேற்பட்ட கேள்வியை அங்கே அவர்கள் எழுப்பி இருக்க மாட்டார்கள். They underestimated his power. They undermined God's discernment. ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள், ஆண்டவரை கீழ்ப்படுத்தினார்கள், ஆண்டவரை உணரவில்லை. ஆண்டவரை அறியாததினால் தான் இங்கே கேள்வி எழுப்பினார்கள், யார் இவர்? இந்த பயணத்திலே அநேக நேரம் நம்மை முன்னிலைப்படுத்துகிற சூழல்கள், நம்முடைய அதிகாரத்தையும் வாழ்வையும் முன்னிலைப்படுத்துகிற சூழ்நிலைகள் ஆண்டவர் அகற்றுகிறார். ஆண்டவர் அகற்றுகிறார். அவரை அறிந்து கொள்வதற்கு, அவரை உற்று நோக்குவதற்கு. எப்பொழுதெல்லாம் இப்பேற்பட்ட சூழல்கள் நமக்குள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை உற்று நோக்குவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய வல்லமையை உணர்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். We try to solve our problem. இங்கே லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பாக இந்த வார்த்தையை இங்கே அவர் சொல்லவில்லை. மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், Lord, you don't care that we are perishing. மார்க்கு நற்செய்தியாளர் மாத்திரம்தான் இதை பயன்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தியாளர் இங்கே சொல்லவில்லை, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? Lord, you don't care that we are going to perish. ஒருவேளை இன்றைக்கு எழுப்பப்படுகிற கேள்விகள் நமக்குள் அப்படித்தான். ஆண்டவரே, நீர் பார்க்கவில்லையா? எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோமே, எங்கள் உறவுகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோமே, நீர் பார்க்கவில்லையா? மனமிறங்கும் சுவாமி. இப்பேற்பட்ட கேள்விதான் நமக்குள் இந்த சீடர்கள் அப்படித்தான் எழுப்புகிறார்கள். In a time of severe trial, it is easy to doubt the Lord. கடினங்கள் ஏற்படுகிற பொழுது கடவுளின் மீது ஏற்படுகிற சந்தேகங்கள் இயல்பான ஒன்று. பட் His loving care, அவருடைய அன்பான அரவணைக்கும் கரம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கிறது. That is why by faith we must always affirm in our trials the God's power and His love. கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய மாறாத அன்பு என்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நம்பிக்கையிலே ஆண்டவருடைய தன்மையை, ஆண்டவருடைய ஆளுகையை நாம் அறிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம் இந்த காலங்களிலே. 4வது குறிப்பு, the work of God's creation should drive us to trust in the Lord of the pandemic. 4வது, இந்த பொருளோடு கூட நான் சம்பந்தப்படுத்தி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்பேற்பட்ட இந்த கடவுளின் படைப்பின் செய்கைகள், ஒருவேளை ஏற்பட்டிருக்கிற இந்த பெருந்தொற்றின் சவால்கள் ஆண்டவர் மீது நேரடியாக நம்பிக்கை கொள்வதற்கு நம்மை அழைக்கின்றது. அதன் வழியாக கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்வதற்கு நம்மை வழிநடத்துகிறது. ஆகவே தான் நான் முந்தின குறிப்பிலே குறிப்பிட்டேன், அங்கே சீடர்கள் எழுப்பினார்கள், who then is this? யார் இவர்? It's a kind of crucial question. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிதான கேள்வி இது. This storm revealed the glory of Christ. இங்கே ஏற்பட்ட இந்த தொற்று அல்லது ஏற்பட்ட இந்த அனுபவங்கள், ஒருவேளை இந்த கடலை இவர்கள் சந்தித்த புயல் ஆண்டவருடைய மகிமையை அறிந்து கொள்வதற்கு அங்கே அவர்களை அழைப்பித்தது. The disciples got a glimpses of His majestic power, which He commands even the winds and the water. அவர் காற்றையும் கடலையும் அங்கே அதட்டுகிற பொழுது அவருடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். The bigger the problem rises, the more our Almighty Lord will glorified when we trust Him. பிரச்சனைகள் பெருக பெருக, சவால்கள் பெருக பெருக, இந்த தொற்றுகள் தீவிரம் பெருக பெருக, ஆண்டவர் அவர் நம்மை பாதுகாத்து அவருடைய அன்பிலே நம்மை அரவணைத்து அவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். நெருக்கமாக, இன்னும் நெருக்கமாய், இன்னும் நெருக்கமாய் அவரோடு கூட வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். Let not your heart be troubled, believe in God.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ளுங்கள். The more we trust in this storm, the more we'll know him. இந்த காலங்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நாம் அவரிலே நம்பிக்கை கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்வதற்கு, அவரோடு கூட பயணிப்பதற்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அப்படித்தான் நமக்கு அருமையானவர்களை ஆண்டவர் அவரிடத்திலே சேர்த்து கொண்டார். அவரை அதிகமாய் நேசிக்கிற மக்கள், அவரை அதிகமாய் அவருக்கென்று திருப்பணியாற்றுகிற மக்களை ஆண்டவர் அவர் அண்டையிலே சேர்த்து கொள்கிறார். கேள்விகள் கேட்கிறோம், யார் இவர், யார் இவர்? அன்பிற்குரியவரே, பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே. இன்றைக்கு ஒருவேளை அரசு மற்றும் மருத்துவ குழுவினர்கள் சொல்லுகிறார்கள், this may be the second wave, they are expecting for the third wave, whatever it is, let us trust him. அவரை நம்பி இருப்போம். Here the lesson come through the Jesus question, where is your faith? இங்கே இந்த அனுபவத்தின் பதில் இயேசுவின் கேள்வியின் வழியாக இவர்களுடைய கேள்விகளுக்கு மத்தியிலே எழுப்பப்படுகிறது. உங்கள் விசுவாசம் எங்கே? 8ஆம் அத்தியாயம் 25ஆம் திருவசனத்தின் இறுதி பகுதி. If there is ever a time when it seems as if panic could be legitimate, அநேக நேரங்களிலே பல வேதனைகள், துக்கங்கள், சூழல்கள், வியாதிகள், வருத்தங்கள், இந்த பெருந்தொற்றுகள் அநேக நேரங்களில் ஆண்டவர் அண்டை நம்மை நெருங்கி வருவதற்கு உதவுகிறது. It's whom you are in a major storm and your boat is being to swamped. அமிழ்ந்து போகக்கூடிய சூழல், அலைகளினால் அலைகழிக்க போகக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவர் அங்கே செயலாற்றுகிறார். And yet Jesus rebuked not only the storm but also the disciples. இங்கே காற்றையும் கடலையும் மாத்திரம் ஆண்டவர் அதட்டவில்லை, அமைதிப்படுத்தவில்லை, சீடர்களையும் இங்கே கடிந்து கொள்கிறார். lack of faith. இன்றைக்கு இந்த வாழ்வின் அனுபவங்களிலே நம்முடைய விசுவாச குறைபாடுகளை ஆண்டவர் அகற்ற விரும்புகிறார். The storms often expose how we are not trusting in the Lord. இந்த பெருந்தொற்று, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பெரும் சவால், நாம் ஆண்டவரை எந்த அளவிற்கு நம்பவில்லை என்பதை சில நேரங்களிலே நாம் உணர்ந்து பார்ப்பதற்கு நம்மை அழைப்பிக்கின்றது. The winds and the water obeyed Jesus without question. அங்கே காற்றும் கடலும் அமைதிப்பட்டது. But we have always choice. ஆனால் அநேக நேரங்களிலே நமக்கு ஆண்டவர் பல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். And sadly we often fail to obey the words of Jesus. அநேக நேரங்களிலே இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் மறுக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், the disciples feared the storm. இங்கே ஏற்பட்ட இந்த பெரும் காற்றிற்கு சீடர்கள் பயந்தார்கள். அதற்கு பிற்பாடு பார்க்கிறோம், they feared the Lord. ஆண்டவருக்கு அவர்கள் பயந்தார்கள். Their fear of the storm was due to their lack of faith. அவர்கள் இந்த பெரும் காற்றை பார்த்து பயந்ததின் விளைவு என்ன என்பது தெரியுமா? விசுவாச வாழ்க்கையிலே ஏற்பட்ட சரிவு. இந்த பெரும் தொற்றிலே அநேக நேரங்களிலே நமக்கு ஏற்படுகிற பயம் என்ன தெரியுமா? இந்த விசுவாச வாழ்க்கையிலே ஏற்படுகிற சரிவுகள். Their fear of the Lord stemmed from their new awareness. ஆனால் ஆண்டவருக்கு பயந்தார்கள். 2ஆம் கட்டத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஆண்டவருக்கு பயந்தார்கள். அந்த பயம் அவர்களை நேர்முகமாய் ஆண்டவரை சந்திப்பதற்கு, ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்வதற்கு அவர்களை அழைப்பித்தது. Faith in the Lord is not an automatic thing. விசுவாசம் என்பது ஏதோ இயல்பாக நடைபெறக்கூடிய அனுபவம் அல்ல. இட் இஸ் சம்திங் தட் we must choose to exercise. ஒவ்வொரு நாளும் அதை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக பயிற்சி கொள்வதற்கு, பயிற்சி பெறுவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஞாயிறு பள்ளியிலே ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த பாடல் அநேக நேரங்களிலே ஞாபகம் வரும். With Christ in the boat you can smile at the storm. ஆண்டவர் என்னோடு கூட இந்த படகிலே பயணிப்பார் என்று சொன்னால் பெரும் காற்று வந்தால் கூட எனக்கு ஒன்றும் பயமில்லை. அநேக நேரங்களிலே இப்பேற்பட்ட அனுபவங்களோடு கூட நாம் பயணித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களுக்கு மத்தியிலே நமக்குள் காணப்படுகிற சரிவுகள்
விசுவாச வீழ்ச்சிகள், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அன்பிற்குரியோரே, seek him now, trust him. ஆண்டவரை நம்புவோம். that is the only hope. அதுதான் நம்முடைய ஒரே ஒரு நம்பிக்கை. trust him daily in our day to day problems that we are facing today. ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற சவால்களுக்கு மத்தியிலே ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். அதுதான் இன்றைக்கு அழைப்பு. how great is the power of Lord Jesus Christ. எத்தகைய வல்லமை ஆண்டவருடைய வல்லமை. அதைத்தான் இங்கே கண்டு கொண்டார்கள். அங்கே பார்க்கிறோம், அங்கே சீடர்கள், just they awoke him in the storm, he arose and rebuked the wind and raging of the waters. அங்கே எழுந்த அந்த காற்றை அதட்டுகிறார், கடலை அமைதிப்படுத்துகிறார். அங்கே அமைதி ஏற்பட்டது. there was no doubt, it's a mighty miracle. பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அங்கே நடத்துகிறார். it needed the power of him, it needed the power of Christ. ஆண்டவருடைய வல்லமை அங்கே தேவைப்பட்டது. அப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். நோவா காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, ஆனால் அந்த வெள்ளப்பெருக்கின் மத்தியிலே ஆண்டவர் பாதுகாத்தார். இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பதற்கு அவர் அங்கிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருகிறார். அங்கே சிவந்த கடலையும் யோர்தானையும் பிளக்கின்றார். அதன் வழியாகத்தான் மக்களை வழிநடத்துகிறார். எகிப்திலே மக்கள் வேதனைப்படுகிற பொழுது 10 வாதைகளினால் அவர்களை அதே சூழல்களினாலே அங்கே மீட்கிறார். அவைகளை கொண்டு அவர்களை விடுவிக்கிறார். அன்பிற்குரியோரே, இன்றைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சவால்கள், பெருந்தொற்று, இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். டு ஸ்பீக் டு த விண்ட் அண்ட் வேவ்ஸ். காற்றிலும் ஆண்டவர், இந்த கடலினூடாக கூட பேசக்கூடிய ஆண்டவர் இன்றைக்கு இந்த சவால்களுக்கு மத்தியிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்மோடு கூட பேச விரும்புகிறார். Here Jesus speaking, நம்மோடு கூட உரையாடுகிறார். நம்மோடு கூட உரையாடுகிறார். just will obey, just will obey. ஒரு மனிதனாக நம்மோடு கூட இந்த படகிலே அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். மனிதனாக பயணித்து கொண்டிருக்கிறார். God reveal, கடவுள் அங்கே வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய தன்மையை அங்கே இந்த வாசிக்க கேட்ட பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். God revealed himself. அன்பிற்குரியோரே, இந்த விசுவாச பயணத்திலே, இந்த பெருந்தொற்று காலங்களிலே நமக்கு ஏற்படுகிற சவால்கள், போராட்டங்கள், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரிலே பற்றுறுதி கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். லூக் doesn't give an answer. லூக்கா நற்செய்தியாளர் இங்கே ஏற்பட்ட கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இவைகளுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்பதை மாத்திரம் இங்கே மையப்படுத்துகிறார். just to focus the sovereignty of God and his unfailing love. கடவுளுடைய ஆளுகையையும் அவருடைய மாறாத அன்பையும் இங்கே விளக்கி காட்டுகிறார். அன்பிற்குரியவரே, லூக்கா நற்செய்தியாளர் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே அவர் நம்மை பாதுகாப்பதற்காக வந்தார். he came to save us என்பதை பல இடங்களிலே அவர் குறிப்பிடுகிறார். a God is only not concerned about the human suffering. நம்முடைய பாடுகளிலே மாத்திரம் அக்கறை கொள்வதில்லை. நம்முடைய வாழ்வின் சுகத்திலும் வாழ்வின் நன்மைகளிலும் இந்த படைப்பின் அனைத்திலும் உருவாக்கத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பங்கு பெற விரும்புகிறார். கடந்த நாட்களில் 5ஆம் தேதி நாம் இந்த உலக சுற்றுச்சூழல் தின நாளை நாம் அனுசரித்தோம். அதற்கான அனுபவமாகத்தான் இந்த நாளின் திருச்சபையின் சிந்தனை இப்பேற்பட்ட ஒரு சூழலிலே நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒருவேளை இந்த நாளின் சூழல்கள் நமக்கு சவால்களாக அமைந்திருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் மனித வாழ்க்கையை மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தையும் சீர்படுத்த விரும்புகிறார். There is a God who has control over the world, over the very nature, and he created through the storms. He wants us to reveal. கடவுள் இவைகளுக்கு மத்தியிலே அவரை வெளிப்படுத்த விரும்புகிறார். Sometimes God will deliver us from near death experiences. வாழ்க்கையின் இறுதி தருணங்களிலே ஆண்டவர் நம்மை அவர் யார் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். சில நேரங்களிலே வாழ்வின் முடிவுகளிலேயும் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அது எப்படியாக இருந்தாலும் God's purposes prevail in our lives. அவருடைய வல்லமை, அவருடைய ஆளுகை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறது. ஒருவேளை நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சவால்கள்,
இந்த சூழ்நிலைகள், இந்த பெரும் தொற்று, பெரும் காற்றை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமிழ்த்துகிற இந்த சவால்கள், இவைகளுக்கு மத்தியிலே நம்மோடு கூட பயணிக்கிற ஆண்டவரை மீண்டும் நாம் உற்று நோக்குவோம். God is with us, he is Emmanuel. அவர் இம்மானுவேலராக நம்மோடு கூட நடந்து கொண்டு வருகிறார். அவரை மாத்திரமல்ல, இவ்வாழ்வின் வழியாக, இவ்வனுபவங்களின் வழியாக அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு, அவரை நாம் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம். அவரை நாம் பணிந்து கொள்வோம், தீவிரித்து அவரோடு கூட நெருங்கி வாழ்வோம். ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய விசுவாச பற்றுறுதியிலே நாம் நம்மை விளங்க பண்ணும்படியாய் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தெழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தின் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணம் இந்த கொரோனா வைரஸ் தொற்றின் 2வது அலை தற்போது மிக மோசமான விளைவுகளை இந்த நாடுதோறும் ஏற்படுத்தி வருகின்றது. எனவே இதை கருத்தில் கொண்டு நம்முடைய தமிழக அரசு தற்போது முழு ஊரடங்கை பிறப்பித்திருக்கின்றது. எனவே நம்முடைய ஆராதனை திருச்சபையிலே நடத்த முடியாத காரணத்தினாலே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இதை பதிவு செய்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8:30 மணிக்கு நீங்கள் யாவரும் உங்கள் இல்லங்களிலே இருந்த வண்ணம் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கும் விதமாக நாங்கள் ஒலிபரப்பு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் காலை 8:30 மணிக்கு இந்த ஞாயிறு ஆராதனையிலே தங்கள் இல்லங்களிலே இருந்த வண்ணம் பங்கெடுத்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஊரடங்கு காலத்திலே திருச்சபை குடும்பத்தார் தேவையின்றி வெளியே வருவதை முற்றிலுமாக தவிர்த்து, ஒருவேளை தேவைகளுக்காக வெளியே வருவோர் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏனென்றால் அநேக திருச்சபை குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை இறந்திருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். எனவே திருச்சபை குடும்பத்தார் அரசு அறிவுறுத்துகின்ற வழிமுறைகளை தயவு செய்து பின்பற்றி தங்கள் இல்லங்களிலே பாதுகாப்பாக இருந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
இந்த ஊரடங்கு காலத்திலே அநேக திருச்சபை மக்கள் தேவைகளோடு எங்களை அணுகினார்கள். இந்த திருச்சபை குடும்பங்களின் தேவைகளை சந்திக்கும் விதமாக சுமார் 100 குடும்பங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை தயார் செய்து கடந்த வாரங்களிலே அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் வழங்கி பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த ஊழியத்திற்காக ஒரு சில திருச்சபை குடும்பங்கள் தங்களுடைய காணிக்கையை இதற்காக கொடுத்து உதவியிருக்கிறார்கள். திரு ஜர்டின் பிரதீஷ் அவர்கள் ரூபாய் 5000, திருமதி நிர்மலா ஜெகநாதன் அவர்கள் ரூபாய் 2000, இன்னொரு திருச்சபை குடும்பத்தார் ரூபாய் 2500, இன்னொரு திருச்சபை குடும்பத்தார் ரூபாய் 5000 மற்றும் ஒரு திருச்சபை குடும்பத்தார் ரூபாய் 10,000 மொத்தம் 24,500 ரூபாய் இந்த திருப்பணிக்கென்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இன்னும் அநேக குடும்பங்கள் தேவைகளோடு எங்களை சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வரும் வாரங்களிலே தேவையான உதவிகளை செய்ய நாங்கள் உத்தேசிருக்கின்றோம். ஒருவேளை திருச்சபை குடும்பங்கள் இந்த ஊழியத்திற்கென்று உங்கள் காணிக்கைகளை நீங்கள் கொடுக்க விரும்பினால் ஆயர் அல்லது செயலர் பொருளரை தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கையை நீங்கள் திருப்பணிக்காக வழங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது திருச்சபையைச் சேர்ந்த கீழ்கண்ட நபர்கள் கடந்த நாட்களிலே கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 27/5/2021 மிஸ்டர் அருண்குமார் சன் ஆஃப் மிஸ்ஸஸ் பத்மா ஜேக்கப் அவர்களும், கடந்த 29/5/2021 அன்று திரு விக்டர் ஜெயராஜ் அவர்களும், கடந்த 2/6/2021 திருமதி எலிசபெத் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் நேசரத்னம் அவர்களும், கடந்த 8/6/2021 திரு சந்திர நாயகம் அவர்களும், கடந்த 9/6/2021 அன்று திரு பாலாசிங் திரு பிரபாகரன் அவர்களுடைய தகப்பனார் அவர்களும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சபையார் இந்த குடும்பங்களின் சமாதானத்திற்காக ஜெபித்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஊரடங்கு காலத்திலே திருச்சபையார் தங்கள் இல்லங்களிலே பாதுகாப்பாக ஜெபத்துடன் இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு காணிக்கைராஜ் திருமதி விஜயகுமாரி அவர்களின் குமாரத்தி கே ஏஞ்சலின் கிறிஸ்டினா என்பவரும், சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கள்ளிக்குப்பம் ஆலயத்தை சார்ந்த திரு ராஜேந்திரன் திருமதி நவமணி அவர்களின் குமாரன் ஆர் மேத்யூ என்பவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. நம்மை நாம் அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். இந்த பெருந்தொற்று காலங்களிலே பல்வேறு கடினமான சூழ்நிலைகளிலும் பல கஷ்டங்கள் நம்மை நெருக்கினாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அர்ப்பணிப்போடு கூட நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய கரங்களை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நடக்க சொல்லி தாரும் என்று நாம் அர்ப்பணிப்போடு கேட்போம். இருள் நிறைந்த உலகமிது, துன்பம் என்னை நெருக்குதே. இருள் நிறைந்த உலகமிது, துன்பம் என்னை நெருக்குதே. அருள் பெருகும் மொழியாகி அன்பு தந்த தேவனே, அருள் பெருகும் மொழியாகி அன்பு தந்த தேவனே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அடம் பிடித்து விலகிடுவேன், கருணையோடு மன்னியும். அடம் பிடித்து விலகிடுவேன், கருணையோடு மன்னியும். கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே, கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே.
நடக்கச் சொல்லி தாரும். இயேசுவே இயேசுவே நடக்கச் சொல்லி தாரும். இயேசுவே இயேசுவே நடக்கச் சொல்லி தாரும். இயேசுவே இயேசுவே நடக்கச் சொல்லி தாரும். இயேசுவே இயேசுவே. ஆம் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை தப்புவித்து, நீரே எங்களுக்கு திட நம்பிக்கையாக இருந்து, எங்களுக்கு அனுதினமும் வாழ்வித்து, எங்களை போஷித்து பராமரித்து வருகின்ற தயவுக்காக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு திட நம்பிக்கையாக இருந்தமைக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அன்று சீஷர்கள் அந்த பெருங்காற்றுக்கு பயந்தது போல ஆண்டவரே, இன்றைய சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று காலங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பயத்தை, அச்சத்தை, நடுக்கத்தை ஏற்படுத்தினாலும் நீரே எங்களுக்கு திட நம்பிக்கையாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு நம்புகின்றோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது, நீர் எங்களுடைய வாழ்விலே பயணிக்கும் பொழுது நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் பயப்பட தேவையில்லை தகப்பனே. அவ்வாறு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்ததுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் திருக்குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நீர் மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்கு வேண்டிய விசேஷித்த பாதுகாப்பினை நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேண்டிய கல்வி ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். இதோ இந்த திருச்சபையை ஆண்டவரே இந்த பகுதிகளிலே நீர் ஒரு சாட்சியாக வைத்து வருவதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த திருச்சபையின் மூலமாக ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலங்களிலும் கூட ஆண்டவரே பல்வேறு உதவிகளையும் ஆண்டவரே நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினமைக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இதன் மூலமாக ஆண்டவரே இன்னும் அநேகர் பயனடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே காணொளியின் மூலமாக நாங்கள் எங்களுடைய உறவுகளை புதுப்பித்து கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்கள் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் உடைய திருக்கரங்களில் அர்ப்பணித்து வேண்டுதல் செய்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் உங்களோடும் குறிப்பாக நம்முடைய அன்பு பிள்ளைகளோடும் அவருடைய வாழ்வின் வளர்ச்சியோடும் இந்த புதிய கல்வியாண்டின் செயல் திட்டங்களோடும் பிள்ளைகளுடைய பாதுகாப்போடும் இப்பொழுதும் வருகிற காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் குறிப்பாக இந்த புதிய மாதத்திலும் புதிய கல்வியாண்டிலும் குடும்பமாக நாங்கள் அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அத்துணை அன்பர்களையும் குடும்பத்தின் சார்பாக திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி அகமகிழ்கிறோம். ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றும் என் தெய்வமே, கடலலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. புயல் காற்றே பூந்தென்றலாய்
கடலலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. வழி தெரியாமல் தடுமாறும் வேளை கலங்கரை விளக்காய் வாருமே. வழி தெரியாமல் தடுமாறும் வேளை கலங்கரை விளக்காய் வாருமே. திண்மைகள் மாற்றி என் சுமைகள்